மாற்றுப்பாலினர் எனப்படுவோர் பிறப்புறுப்பால் ஆண் அல்லது பெண் என்று அடையாளப்படுத்தப்பட்டு பின்னர் தம்மை பெண்ணாக அல்லது ஆணாக உணர்ந்து வாழ்பவர்கள். ஆணாக இருந்து பெண்ணாக மாறும் அவர்களை திருநங்கைகள் என்னும், பெண்ணாக இருந்து ஆணாக மாறும் அவர்களை திருநம்பி என்னும் அழைக்கப்படுகின்றன. திருநங்கைகளை சிலர் இன்றைக்கும் அலி, பேடி, அரவாணி போன்ற பெயர்களில் கேலியாக அழைக்கப்படுவதுடன் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றனர். தனிப்பட்ட சமுதாயமாக எந்த தொழிலும் செய்ய முடியாமல் கேளிக்கை நடனம் மற்றும் பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தப்பட்டு வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமல் அவலத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான தருணம் அல்லது நிகழ்வு கூத்தாண்டவர் திருவிழா. இவர்களின் சமூகத்திற்கென்றே தனித்துவம் அடையாளமாக விளங்கும் இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாளன்று கொண்டாடப்படுகிறது. இந்த சமூகத்தில் ஒரு ஆணாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ வாழ்வதே கடினமான நிலையில் இருக்கும் பொழுது ஒரு பாலினத்திலிருந்து மற்றொரு பாலினத்திற்கு மாறுபவர்களுக்கு மிகவும் கடினமானது. அதுக்கு பிறக்கும் போதே ஒரு மனநிலையோட பிறக்கிறோம். அதுக்கான காரணம் என்னன்னு கிடையாது. இப்போ WHO உலக சுகாதார நிறுவனத்துடைய இப்போ சமீபத்திய குறிக்கோள் படி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேள்விக்கு அங்கே அவசியம் இல்லை. எப்படி ஒரு ஆண் ஆண் மனதோட பிறக்கிறாரோ, ஒரு பெண் ஒரு பெண் மனதோட பிறக்கிறாங்களோ, நம்ம அதை கேள்வி கேட்கறது இல்லை. அந்த மாதிரி ஆண் பெண் மனதோடு பிறந்து பெண்ணாக வாழ நினைப்பதும், ஒரு பெண் ஆண் மனதோடு பிறந்து ஆணாக நினைப்பதையும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கறதுக்குன்னு அவசியம் இல்லைன்னு WHO சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் அந்த மனநிலை பிறக்கும் போதே இருக்குது, அவ்வளோதான். அதை தான் இப்போ சட்டமும் அதை சொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் அதை தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏப்ரல் 15, 2018 ஆண்டு தமிழக அரசு மாற்றுப்பாலினம் தனி நலவாரியம் அமைத்தது. இந்த நலவாரியம் அமைக்கப்பட்ட அந்த நாளை மாற்றுப்பாலினர் தினமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாட தமிழக அரசு மார்ச் 1, 2011 அன்று அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பாலினத்தோரை 2015 ஆண்டில் தமிழ்நாடு அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்துள்ளது. அவர்களுக்கு வசிப்பதற்கு நிரந்தரமான வீடு, வேலை வாய்ப்பு ஆகியவை உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் அடிக்கடி இடம் மாறுவதும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக பிச்சை எடுக்கும் நிலைக்கும் தள்ளப்பட மாட்டார்கள். சமுதாயத்தில் திருநங்கைகள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு சமத்துவ நிலை இல்லை. ஏன்னா இது ஆண் தலைமைத்துவ சமுதாயம். இந்த சொசைட்டியில் பெண்களே இரண்டாம் பட்சமாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா பெண்கள் மாதிரி இருக்கிற திருநங்கைகளும் இரண்டாம் பட்சம் மட்டும் இல்லாமல் சமம் இல்லாமல் தான் நடத்தப்படுறாங்க. அதனால பெண்களும் ஆண் தலைமைத்துவ சிந்தனையில் இருக்கிறதுனால பெண்களுமே திருநங்கைகளை சமமாக நடத்துறதில்ல, கீழ்த்தரமாக தான் நடத்துவாங்க. அதனால தான் அவங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு கழிப்பறைகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில், வேலை செய்யும் இடங்களில், பொது இடங்களில் எப்படி சமத்துவம் வேண்டுமோ அதே போல் மருத்துவமனைகளிலும் சமத்துவம் இருக்க வேண்டும். இப்போ மருத்துவர்கள் திருநங்கைகள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ 2018 இருக்கும். விஞ்ஞானம், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. மீடியாவில் நிறைய இந்த விஷயத்தை பேசுகிறோம். மருத்துவ ரீதியாக நிறைய சிந்தனைகள் வளர்ந்துருக்கு. அதனால் மருத்துவர்கள் இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்க. மற்றபடி நம்ம பொதுவாக பார்த்தோன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மகப்பேறு மருத்துவத்தை தவிர மீதி எல்லாமே ஒரே வகையான மருத்துவம் தான். அப்போ திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவத்தில் எந்த மருத்துவம் செய்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், இல்லை ஹார்மோனல் தெரப்பியாக இருக்கட்டும், இது எல்லாமே மற்றவங்களுக்குமே நிறைய பேருக்கு நடக்கிறது. அதனால மருத்துவத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் விழிப்புணர்வு குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ போக போக விழிப்புணர்வு ஓரளவுக்கு வந்திருக்கு. நம்ம நாட்டிலேயே, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா மருத்துவம்லாம் அடையிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம கொள்கை ரீதியாக, சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம்லாம் தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு நல்லாவே இருக்கு. திருநங்கைகளை பற்றி அறியப்பட்ட அளவுக்கு திருநம்பிகளை பற்றி அறியப்படவில்லை. அங்கும் பெண்களை பின்தங்கி வைத்திருக்கிறது இந்த சமூகம். ஒரு ஆண் பெண்ணின் திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்ற இந்த சமூகம் திருநங்கைகள் திருநம்பிகளின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆண் எப்படி பெண்ணாக வாழ்றதுக்கான அனுமதி இல்லை, அந்த மாதிரி ஒரு பெண் ஆணாக வாழ்றதுக்கும் அனுமதி இல்லை இந்த நாட்டில். ரெண்டு வித்தியாசமான விஷயம். திருநங்கைகளை வீட்டை விட்டு ஓட்டி விட்டுருவாங்க, திருநம்பிகளை வீட்டிலேயே பூட்டி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வித்தியாசமான. இப்போ நிறைய, ஆனால் இப்போ நம்ம 2018 இருக்கோம். இப்போ நிறைய பேர் வெளியே வராங்க. திருமணம்ங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க அதுதான். அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நிறைய மாறுபட்ட திருமணங்கள் நிறைய இருக்குது. பெண்களுக்குள்ள பெண்கள் திருமணம் பண்ணிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ செக்ஷன் 377 வரை தளர்த்தி இருக்கிறாங்க. ஐ மீன் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அது ஒரு இட்ஸ் நாட் சர்ப்ரைஸ். வி ஷுடன்ட் பி சர்ப்ரைஸ். 2018 வாழ்கிற 22வது நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம். என்ன வேணாலும் நடக்கலாம். 2 பேர் சேர்ந்து வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன பெரிய தப்பு? நம்ம ஏன் அதை செக்ஸை மட்டும் யோசிக்கிறோம்? மற்ற 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம்னா அது பண்ணுவாங்க. மீதி 23 மணி நேரம் இருக்கே, சேர்ந்து வாழ்கிறதுக்கு, சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுக்கு, சேர்ந்து அன்பு செலுத்துறதுக்கு, சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சேர்ந்து சமைக்கிறதுக்கு, சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது செய்யலாமே. திருநங்கைகளை இந்த சமூகம் புறக்கணிப்பதால் அவர்கள் அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்கு சிலர் பிச்சை எடுப்பதும் பாலியல் தொழில் செய்வதும் அதன் பிறகு அதுவே அவர்களின் தொழிலாக மாறிவிடுகிறது. இப்போ விபச்சாரங்கிறது வெறும் திருநங்கைகள் மட்டும் பண்ணலை. பெண்களுக்கான கருவிலிருந்து ஆரம்பித்து கல்லறை வரைக்கும் கொள்கை இருக்குது, திட்டம் இருக்குது, உதவி இருக்குது, அரசோட சப்போர்ட் இருக்குது, அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அங்கே இருந்துமே விபச்சாரிகள் உருவாகிறாங்க.
அதாவது சமூக புறக்கணிப்பின் காரணமாக அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அந்த வேலைக்கு வரதில்லை. அதே மாதிரி தான் இது திருநங்கைகளும் தள்ளப்படுறாங்க. திருநங்கைகளும் ஒரு 13 வயது சிறு பெண் தொழில் சிறுமராக இருக்கும்போது நான் விபச்சாரி ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது. ஒரு நடிகை மாதிரி, ஒரு அம்மா மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி தான் ஆகணும்னு விரும்புவாங்க. சமுதாயம் விட்டு புறக்கணிக்கும் பொழுது வீடு, அக்கம் பக்கம், கல்வி சூழல், வேலைவாய்ப்பு சூழல் மாற்றும் பொழுது அவங்க அதுக்குள்ளே வராங்க. அப்புறம் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த வாழ்க்கைக்கு பழகி போயிடுறாங்க இல்லையா? இதுக்கும் ஆண் தலைமைத்துவ சிந்தனை தான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம வந்து விபச்சாரம் செய்கிற திருநங்கைகளையும் பெண்களையும் நம்ம பேசுகிறோம் தவிர அவங்களோட விபச்சாரத்துக்கு போகிற ஆண்களை பற்றி நம்ம யாருமே பேச மாட்டேங்கிறோம். வாங்குறவ இருக்கிற வரைக்கும் தானே விற்கிற பொருள் இருக்கும். வாங்குறவன்னு நிப்பாட்ட சொல்லுவோம். அந்த முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்கணும். ப்ளஸ் சமூக மாற்றங்கள் வந்து படிப்படியாக தான் நடக்கும். அதனால நம்ம வந்து விபச்சாரம் செய்கிற திருநங்கைகள் மாறணும்னு எதிர்பார்க்காம புதுவான விபச்சார திருநங்கைகள் உருவாகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள வீட்டோட வச்சுக்கணும். அவங்க விரும்பின வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து விபச்சாரியாக மாற மாட்டாங்க. ஸோ படிப்படியாக அது வந்து குறைந்து எண்ணிக்கையில் குறைந்து ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம நம்பணும். இங்கே ஆண் குழந்தைகளுக்கு, ஆண் தலைமைத்துவ சிந்தனைகளுக்கு நிறைய கல்விகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆணும் பெண்ணும் அல்லது பெண் மாதிரி இருக்க திருநங்கையும் சமம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வீட்டுக்குள்ளே ஊட்டி வளர்த்தோன்னா தெருவில் விபச்சாரத்துக்கு ஒரு ஆண் போக மாட்டான் அவங்கள தேடி இல்லையா? ஸோ மாற்றங்கிறது படிப்படியாக பல ஆங்கிள்லேருந்து நம்ம அதை கொடுக்கணும். அப்போ தான் அந்த முழுமையான மாற்றம் ஏற்படும். குடும்பம் ஏற்றுக்கிட்டால் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. குடும்பத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஆம்பளை தான் இருன்னு சொல்லாது. பெண்ணை வாழனா பெண்ணை வாழ விடுங்க, அருமையான குடிமக்களாக அவங்க வாழ்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருடர்கள், குடிகாரர்கள் என்று தவறு செய்பவர்களை கூட குடும்பத்தில் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு மகன் பெண்ணாக வாழ அல்லது ஒரு மகள் ஆணாக வாழ நினைக்கும் பொழுது இவர்களை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் மீது விழிப்புணர்வு இல்லாத வரை இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும்.